பாதாம் பால் குடிச்சிருக்கோம். அது என்னங்க இது பீட்ரூட் மில்க்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு பீட்ரூட் 1/2 லிட்டர் பால் இருந்தா போதும், 15 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. இது பீட்ரூட் கீரோட ஈஸி வெர்ஷனுங்க. நல்லா ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துட்டு தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க துருவி கூட மிக்ஸில போட்டுக்கலாம். எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சுக்கோங்க. நான் பீட்ரூட் கட் பண்ணும் போதே அடுப்புல 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊத்தி சிம்ல வச்சிருக்கேன். இப்ப பீட்ரூட் அரைச்சாச்சு. இந்த நேரத்துல பாலும் சூடாயிருச்சுங்க. இப்ப பால் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு கம்ப்ளீட்டா சிம்ல தான் இருக்கு. சிம்லயே வச்சுட்டு நம்ம அரைச்சதை உள்ள ஊத்திக்கலாம். இதே பீட்ரூட் கீர் பண்றதா இருந்தா பீட்ரூட்டை துருவியோ இல்ல கட் பண்ணியோ பால்ல குக்கர்ல வேக வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டுட்டு திருப்பி அதை எடுத்து பால்ல கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை போடுவோம். ஆனா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. நீங்க குடிச்சு பாருங்க, கீர் மாதிரியே தான் இருக்கும். பீட்ரூட் கீர் மாதிரியே தான் இருக்கும். அரைச்ச பீட்ரூட்டை உள்ள சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்ல ஒரு டம்ளர் தண்ணியும் ஊத்தி கலந்து ஊத்தியாச்சு. இப்ப பீட்ரூட் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு கொதி வருது பாருங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி கம்ப்ளீட்டா சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொங்கி வந்துரும் பாலுங்கிறதுனால கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு கரண்டியை உள்ள போட்டுட்டு கரெக்டா 10 நிமிஷம் டைமர் வச்சு ஆஃப் பண்ணுங்களேன். சூப்பரா ரெடி ஆயிருங்க. இது பாத்தீங்கன்னா பீட்ரூட் நம்ம பச்சையா சேர்க்கறதுனால வேகணும். அதுக்குதான் அந்த 10 நிமிஷம் டைம். அதுவும் சிம்ல தான் 10 நிமிஷம் வேகுது. என்னதான் சிம்ல வச்சாலும் சம்டைம்ஸ் பாலுங்கிறதுனால பொங்கி வெளியில வரும். அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல வச்சுக்கோங்க. பாருங்க 10 நிமிஷம் கழிச்சு நல்ல கலர் மாதிரி கீர் கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க. நல்ல திக்னஸ் இருக்கு. உங்களுக்கு இன்னும் ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் பால் ஊத்திக்கோங்க. இதுக்கு சர்க்கரை பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு நீங்க கலந்துட்டு குடிச்சு பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது கலந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிருங்க. உங்களுக்கு சூடா குடிக்கணும்னா குடிக்கிற சூடு வந்ததுமே சர்வ் பண்ணிக்கோங்க. சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னா நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. அடுத்த நாளைக்கு நீங்க குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா கசடு மாதிரி எல்லாம் கீழே எதுவும் தங்காதுங்க. பாலோட நல்லா கலந்து வெந்திருக்கும். அதனால உங்களுக்கு இதே கன்சிஸ்டன்சி நீங்க அப்படியே வச்சாலும் கீழே எல்லாம் போய் தங்காது. ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.